இதற்கிடையே நம்முடன் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கட்ராமன் இணைந்திருக்கிறார். இணைந்தமைக்கு நன்றி திரு வெங்கட்ராமன். இப்போ உச்சநீதிமன்றம் வழங்கி இருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு எதை உணர்த்துவதாக இருக்கிறது? மாநில உரிமைகளை தக்க வைப்பதாக அமைந்திருக்கிறதா? ஆளுநருடைய அந்த வரையறையை மீறிய அதிகாரத்திற்கு ஒரு தடை விதித்திருப்பதாக புரிந்து கொள்ள முடிகிறதா? இதை எப்படி பார்க்கணும்? இல்ல, அப்படி புரிந்து கொள்ள முடியாது என்பதுதான் என்னுடைய நிலை. இது ஏறத்தாழ ஆளுநர்களுக்கும் மத்திய அரசாங்கத்துக்கும் சாதகமான தீர்ப்பு. காலந்தாழ்த்துவதால் நீதிமன்றத்தால நீங்க ஏதாவது ஒரு முடிவெடுங்கள் என்று உத்தரவு போடும் ஒரு லிமிட்டட் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு கொடுத்திருக்காங்க. ஆனால் அதே நேரத்தில் ஆளுநர் எந்த முடிவெடுத்தாலும் அதுக்கு 2 நிலைப்பாடுகள் உச்ச நீதிமன்றம் இன்றைக்கு உறுதி செய்திருக்கிறது. ஒன்று அவருடைய முடிவு நீதிமன்ற ஆய்வுக்கு உட்பட்டதில்லை. ஒன்று. இரண்டாவது, அவர் அந்த ஆர்டிகல் 200 படி அவர் அனுமதி வழங்கல் அல்ல அனுமதி மறுத்தல் அல்லது குடியரசுத் தலைவருக்கு ரெஃபரன்ஸ் செய்தல், இந்த 3மே தன்னுடைய டிஸ்கிரிஷன் படிதான் நடக்கணும். இது அமைச்சரவையின் ஆலோசனையில் பேரில் நடக்க வேண்டாம் என்றும் சொல்லிவிட்டார்கள். இப்போது ஒரே ஒரு பிரச்சனைக்கு மட்டும்தான் அவர்கள் தீர்வு கண்டிருக்கிறார்கள். அதாவது ஆளுநர்கள் காரணம் இல்லாமல் காலம் தாழ்த்தினால் இதுக்கு நீங்க ஒரு முடிவெடுங்கள் என்று மட்டும் உத்தரவிட முடியும். அந்த முடிவு மசோதாவை திருப்பி அனுப்புவதாக அமைந்தால் அது வித்ஹோல்ட், அதாவது அனுமதி மறுப்பதாக இருந்தால் அதை உடனடியாக திருப்பி அனுப்ப வேண்டும். அது திருப்பி அனுப்பதே உங்களுக்கே தெரியும், சட்டமன்றம் மீண்டும் அதே சட்டத்தை இயற்றி அனுப்பினால் அவர் கொடுத்தாக வேண்டும். அது அந்த அளவுக்கு தான் இந்த மாநிலங்களுக்கு சாதகமா இருக்க. அவர் திருப்பி அனுப்பாமல் அவர் நேரடியாக குடியரசுத் தலைவருக்கு ரெஃபரன்ஸ் செய்தால் அதை நீதிமன்றத்தாலும் கேள்வி கேட்க முடியாது, சட்டமன்றத்தாலும் என்றும் செய்ய முடியாது. மத்திய அரசாங்கத்துக்கு போன பிறகு குடியரசுத் தலைவரின் அனுமதி மறுக்கும் போது கூட அவர்கள் திருப்பி அனுப்பினாலும் அதை மீண்டும் ஏற்றி அனுப்பினால் அதற்கு பிறகு என்ன ஆகும் என்று அரசியல் சட்டம் சொல்லவில்லை. அதாவது அனுமதி மறுத்தால், குடியரசுத் தலைவர் அனுமதி மறுத்தால் மறுத்ததுதான், அதுக்கு மேல் எதுவும் கிடையாது. இது எந்த சட்டம் மசோதாவையும் எந்த ஆளுநரும் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்து அந்த சட்டத்தை கொன்றுவிடும் அதிகாரத்தை இந்த தீர்ப்பு மத்திய அரசாங்கத்துக்கும் ஆளுநர்களுக்கும் வழங்கி இருக்கிறது. அதனால் இது மாநிலங்களுக்கு சாதகமான தீர்ப்பு அல்ல. முன்பு விடுக்கப்பட்டிருந்த அந்த காலக்கெடு என்பது இனிமேல் செயல்பாட்டில் இருக்காது. இனி ஆளுநர் காலதாமதம் செய்வதற்கான வாய்ப்புகளை இந்த தீர்ப்பு வழங்குதா? அவர் இனிமேல் காலதாமதம் செய்ய வேண்டிய அவசியமே இருக்காதுன்றேன். ஏன்னா அவர் எந்த முடிவையும் எடுக்கலான்ட்டு வந்த அப்புறம் அவர்கள் மறுத்தால் தானே திருப்பி அனுப்ப வேண்டும். அனுமதி மறுக்காமல் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தால் அந்த பிரச்சனையே வராது. அவர்கள் காலதாமதமும் வேண்டியதில்லை, குடியரசுத் தலைவருக்கு எப்படியும் டெட்லைன் கிடையாது. இதே போல் கால நிர்ணயம் செய்த ஆளுநருக்கும் கிடையாதுன்றதுதான் தீர்ப்பு. ஆனால் அதீதமாக ஒரு கால அவகாசம் அவருக்கு எடுத்துக்கொண்டால் அதற்கு மட்டும் ஒரு லிமிடெட் ரிலீஃப் கொடுக்க முடியும். அதாவது உடனடியாக நீங்கள் தீர்ப்பு ஒரு முடிவு கோருங்கள் என்று மட்டும் கோரும் அதிகாரம் நீதிமன்றத்துக்கு இருக்கிறது. இதை வைத்துக் கொண்டு பெரிதாக ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னால் அந்த முடிவு சட்டமன்றத்துக்கோ மாநில அரசுக்கோ சாதகமாக இருக்க வேண்டும் என்ற அவசியமில்லை. அப்படி இல்லாமல் போனால் அதை நீதிமன்றத்தில் எதிர்த்து வாதிடவும் இப்போது ஸ்கோப் இல்லாமல் செய்துவிட்டது இந்த இன்றைய தீர்ப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.